ஹாய்மா, குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு என்ன செய்றீங்க? இன்னைக்கு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு பூரி, அப்புறம் அதுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, பட்டாணி வச்சு ஒரு கிரேவி. இப்போ அந்த மாவு வந்து 2 கப் கொட்டியிருக்கேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன். இந்த மாதிரி நல்லா கொழுந்து கருவேப்பிலையே நம்ம பூரியில் சேர்த்து செஞ்சோம்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது எல்லாமே உள்ளே போயிடும். என்ன உள்ளே போகும்? இல்லை, கருவேப்பிலையெல்லாம் ஒதுக்கிடுறாங்கல்ல, சரி அந்த சத்தெல்லாம் வந்து அப்படியே சேர்ந்துரும்ல. பூரின்னா பசங்களுக்கே பிடிக்கும். இப்போ இதை அரைச்சி சேர்க்க போறீங்களா? ஆமாம், இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் இந்த கொழுந்து கருவேப்பிலையும் சேர்க்க போகிறேன். அந்த மாதிரி கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு இதை கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்க்கணும். இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதில் கழுவிட்டு இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றலாமா? இந்த தண்ணி அழுக்கு தண்ணி, நல்ல தண்ணி தான் ஊற்றணும். டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சு. சேர்த்து பிசைஞ்சிட வேண்டியதுதான். வடிகட்டிடலாம். ஆனால் இதில் இருந்தால் திப்பியெல்லாம் இருந்துச்சுன்னா பூரி போடும்போது வெடிக்கும். அதனால் இதை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா இதை தண்ணி ஊற்றி சேர்த்து பிசைஞ்சிடலாம். தண்ணிக்கு பதிலாக இந்த கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லி சாறு, அதில் வந்து பச்சை மிளகாய், சீரகம்லாம் சேர்த்துக்கோம்ல, நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கலரும் நல்லா க்ரீன் கலர்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு. மாவு வந்து பூரிக்கு வந்து நல்லா டைட்டாக பிசையணும். லூஸாக பிசைஞ்சா நல்லா வராது. கொஞ்சம் கையை அழுத்தம் கொடுத்து தான் பிசையணும். நீ பிசைறியா சொல்லு? வேலைக்கு ஆகாது. நல்ல க்ரீன் கலராக இருக்கா? நல்லா மாவு அந்த அளவுக்கு டைட்டாக பசங்க தான் பூரி சூப்பராக வரும். மாவு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பூரிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் குக்கரில் வந்து இது 1 பாட் ரெசிபி மாதிரி பண்ண போகிறேன். குக்கர் சூடாயிடுச்சு. இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்றேன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனு. இது நல்லா வெடிஞ்சிருச்சு. கொஞ்சமாக பச்சை மிளகாவும் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு 2 நறுக்குன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுலேயே நான் பச்சை பட்டாணி சேர்த்துட்றேன். பச்சை பட்டாணி, ஒரு நறுக்குன தக்காளி. இதுலேயே வந்து நான் வந்து உருளைக்கிழங்கும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது 2த்தையும் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பு. வதக்கிடுங்க. பரவாயில்ல. தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். காரம் வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் மிளகாத்தூள் போடலை. அவ்வளோதான். இதை போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாம். ஒரு 5 விசில் வந்துருச்சு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி வச்சிடலாம். கடாய் வச்சிடலாம். கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு ஷீட் விரிச்சிட்டு இதில் பூரி போட்டுடலாம். ஓகேவா? குட்டி குட்டியாக உருட்டிடலாம். சின்ன வயசில் மாவு சாப்பிடுவார்ல, அந்த காலம் சின்ன வயசுலேயே இருந்திருக்கலாம் போல. எனக்கு கூட அப்படி தாண்டா தோணுது. சின்ன வயசுலேயே இருந்துட்டா எவ்வளோ ஜாலியான ஒரு லைஃப்ல. டிப்ரெஷனு எதுவுமே வேணாம். பெருசானோன்னா எவ்வளோ கமிட்மெண்ட்டு, எவ்வளோ இது. வந்து மாவு வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிடுவேன்ல, பாதி மாவும் அதிலே காலி பண்ணிவிடுவேன். ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், நிம்மதியாக இருந்திருக்கலாம். என்ன நான்லாம் போனால் முதியோர் ஸ்கூலுக்கு தான் போனோம்ல. நான்லாம் போனால் முதியோர் கல்விக்கு தான் போனோம்.
என்ன வயசு கம்மியாக தானே ஆகுது. அப்படியே எங்க அப்பா. ம். ஏற்குதுடா, வெயில் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பாடி. இனிமே சம்மர் ரெசிபிஸ் வர ஆரம்பிச்சிருமா? சொல்லிடுங்க. அதே கண்டிப்பா போடணும். ஆமா. ஜூஸ் வருமா, ஐஸ்கிரீம் வருமா? அடுத்தது ஐஸ்கிரீம், பலாப்பழ ஐஸ்கிரீம். ரீல்ஸ்ல வந்திருக்கோம் இல்ல ஷார்ட்ஸ்ல வந்திருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. உருட்டு உருட்டு. அப்படியே போட்டுடலாமா? இரு 2 3 போட்டுட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே, போட்டுடலாமா? ம் போடுங்க போடுங்க. நல்லா புஷ்ஷுன்னு ஊற்றி வருது பாரு, சூப்பரா. பச்சை பூரி. பச்சை பூரி, கொத்தமல்லி கருவேப்பிலை பூரி. இதான் கிரீன் பூரி. ஆமா, இதுல அந்த சீரகம்லாம் போட்டிருக்கத்துட்டு நல்லா இருக்கும், சூப்பரா டேஸ்ட். அப்படியே இங்க காமிச்சுங்க. ஓகே. சூப்பரா இருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாரு. ஆமா, மேஷ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி. எப்படி புசு புசு பூரி. சாப்பிட வரீங்களா? சூப்பரான பூரியும் இதுக்கு தகுந்த மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்குண்ணா. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.